திமுக அரசை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் மதுரையில் நடைபெறும் போராட்டத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டுள்ளார். அதனை நேரலையில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், விவரங்கள். சிவரஞ்சனி, அதிமுக சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் இணைந்து மதுரை பழங்காநத்தம் ரவுண்டானா பகுதியில் தற்பொழுது திமுக அரசை கண்டித்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரையில் அதிமுக கூட்டணி கட்சிகளான பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சியினர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு தமிழ்நாட்டில் கஞ்சா, கள்ளச்சாராயம், போதைப் பொருள் புழக்கம் என்பது அதிகரித்துள்ளதாகவும், பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே இந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை அதிகரித்துள்ளதாகவும், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், கொலைகள் அதிகரித்து பாதுகாப்பு இல்லாத நிலை என்பது இருப்பதாகவும், கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 30 லாக்அப் மரணங்கள் நிகழ்ந்து கடந்த 2 மாதங்களில் மட்டும் 4 பட்டியலின இளைஞர்கள் லாக்அப்பில் இருந்துள்ளதாகவும், இதன் காரணமாக தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இல்லாத மாதிரி உணர்கிறார்கள் என்றும், விலைவாசி உயர்வு முதலானவற்றை திமுக அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக கூறி தற்பொழுது இந்த பழங்காநத்தம் பகுதியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களையும் தற்பொழுது எழுப்பி வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.